இந்த சம்பவம் பதிவான உடனேயே நாம் இது தொடர்பில் விசாரணையை மேற்கொண்டிருந்தோம். ஏனெனில் தேசிய கல்வி நிறுவனத்தில் மாடியூல்ஸ் தயாரிப்பதற்கென ஒரு குறிப்பிட்ட நடைமுறை காணப்படுகின்றது. அந்த நடைமுறை எவ்வாறு மீறப்பட்டது, இவ்வாறான விடயம் எவ்வாறு உள்ளடக்கப்பட்டது மற்றும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பில் கண்டறிய ஒரு விசாரணையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஆளுகை சபை அந்த நிறுவனமே ஒழுக்க விடயங்களுக்கு பொறுப்பாக காணப்படுகின்றது. முதற்கட்ட விசாரணைகளுக்காக நேற்றைய தினம் அந்த சபையினால் ஓய்வு பெற்ற முன்னாள் அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்கள் முதற்கட்ட விசாரணையை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த முதற்கட்ட விசாரணையின் மூலம் விதிமுறைகள் மீறப்பட்டு இது எவ்வாறு நடந்தது என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும். சபாநாயகர் அவர்களே, இந்த சம்பவம் பதிவான உடனேயே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த புத்தகத்தை நாங்கள் சீல் வைத்தோம். அந்த புத்தகம் மாணவர்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. அந்த மாடியூலை நீக்குவதற்கு நேற்றைய தினம் தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்விசார் ஆலோசனை சபையின் அனுமதியும் நமக்கு கிடைத்துள்ளது. எனவே அந்த மாடியூல் நீக்கப்படும். எனவே நாம் இந்த கலந்துரையாடலை முன்னெடுக்கும் போது தேவையற்ற விதத்தில் இணையதள இணைப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பேச வேண்டாம் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் தவறு கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த பாடம் மாணவர்களுக்கு சென்றடைவதை நாம் தடுத்துள்ளோம். இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதேவேளை இது குறித்து நாம் கலந்துரையாடுவோம். இந்த செயற்பாட்டை மேலும் எவ்வாறு வலுப்படுத்தலாம் என்பது குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் இருந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் மகிழ்ச்சியுடன் தயாராக உள்ளோம்.